பாண்டில் 11% 12%. ஆமாம் சார். ஈல்டு கொடுக்குறாங்கன்ட்டு 11% 12% கொடுக்குற கம்பெனி என்ன ஸ்டெபிலிட்டி முதல்ல பார்க்கணும். வி ஷுட் ஆல்வேஸ் கொஸ்டின் அவுட் பர்ஃபார்மன்ஸ், நாட் கொஸ்டின் த அண்டர் பர்ஃபார்மன்ஸ். பேங்கே 7% தான் கொடுக்க முடியும்னா பாண்டில் அதுவும் 12% கொடுக்குறாருன்னா அதில் ரிஸ்க் என்ன, இன்ட்ரெஸ்ட்டை பார்க்குறீங்க. நீங்கள் சீனியர் சிட்டிசன்னா பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கண்ணை முடிக்கங்க. இந்த 1 லட்ச ரூபாயை கொண்டு போய் நீங்கள் பாண்ட் ஃபண்டில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலமாக போடுறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு எளிய மக்கள் வாங்கவே கூடாது, போகவே கூடாதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. வணக்கம் சார். வணக்கம் கேஷவ் சார். இப்போ எந்த இடத்துக்கு போனாலுமே பாண்டை பற்றி தான் அதிகமாக பேசிட்டே வராங்க. ஸோ என்னோட முதல் கேள்வி என்னன்னா, இப்போ நிறைய பேர் சொல்ற ஒரு விஷயமா என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாண்டில் வந்து உங்க காசை போட்டீங்க அப்படின்னா 11 to 12% வரைக்கும் உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்குது. இதை விட என்ன வேணும் உங்களுக்கு? மார்க்கெட்ல பயம், மார்க்கெட்டே 12% தான் கொடுக்குது, உங்களுக்கு 11 to 12 பாண்ட்லேயே கவர் ஆயிடுதுல்ல. ஸோ நீங்க பாண்டில் காசு போட்டுக்கலாம். ஸோ 40 வயசு மேலே ஆச்சு அப்படின்னா யோசிக்காம உங்க காசு என்னென்னலாம் இருக்கோ, ஈக்விட்டி எங்கெங்க இருக்கோ தூக்கிட்டு வந்து பாண்டில் போட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? பாண்டில் 11% 12%. ஆமாம் சார். ஈல்டு கொடுக்குறாங்கன்ட்டு நான் நிறைய வீடியோவில் சொன்ன மாதிரி தான். இன்றைக்கி வந்து 10 இயர் கவர்மெண்ட் செக்யூரிட்டி, இந்திய கவர்மெண்ட் வந்து கடன் வாங்குகிற 10 வருஷம் கவர்மெண்ட் செக்யூரிட்டி பேப்பர் இன்றைக்கி 6.56 6.6 கிட்ட இருக்குது. எனிதிங் எபோவ் 6.5 6.6 அதில் ரிஸ்க் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். யூஸ்வலாக என்ன ஆகும், ஸ்ப்ரெட்டு வந்து ஒரு 1% ஜாஸ்தி இருக்கும், இல்லை 2% ஜாஸ்தி இருக்கும். AAA AA ரேட்டிங்க்கு தகுந்த மாதிரி. AAAங்கிறது ஒரு ஹையஸ்ட் சேஃப்டி, அதுக்கு கீழே இருக்கிறது 1% 1.5% 2% இந்த மாதிரி ஜாஸ்தி இருக்கும். இந்த 11% 12% 13% கொடுக்குற பாண்டுக்கு யார் அதை வாங்குவா? இந்த கம்பெனி இஷ்யூ பண்ணுறாங்க. ஒருத்தர் 11%க்கு வட்டி கொடுக்குற அளவுக்கு ரெடியாக இருக்காருன்னு சொன்னால் அந்த கம்பெனியோடைய ஸ்டெபிலிட்டி என்னங்கிறத நம்ம பார்க்கணும். இதுக்கு அவ்வளோ டெஸ்பிரேஷன். இன்றைக்கி பேங்க்கில் ஃபிக்ஸட் டெபாசிட் போடுறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? பேங்க்கு போய் கடன் வாங்குது. பாண்டுங்கிறது கடன் பத்திரம் தானே. ஸோ ஃபிக்ஸட் டெபாசிட் போய் நீங்கள் பேங்க்கில் போடுறீங்க. ஸோ ஐசிஐசிஐ பேங்க்கு, ஸ்டேட் பேங்க்கு, HDFCனா அது உங்ககிட்ட 6% 7%க்கு கடன் வாங்குது. அவங்க என்ன பண்ணுவாங்க? ஹோம் லோனு, பர்சனல் லோனு, கிரெடிட் கார்டு இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க? 8 9 10 12% கொடுப்பாங்க. இந்த 10லேருந்து 6 10லேருந்து 7 2% 3%ங்கிறது வந்து ஸ்ப்ரெட். இப்படி தான் வந்து கடன் பத்திரமோ ஃபிக்ஸட் டெபாசிட் இதெல்லாம் ஒர்க் ஆகும். 11% 12% கொடுக்குற கம்பெனி என்ன ஸ்டெபிலிட்டி முதல்ல பார்க்கணும். நான் என்ன சொல்லியிருக்கேன் ஆல்வேஸ் என்னென்னா, we should always question out performance, not question the under performance. ஒருத்தர் 6-7% கொடுக்குற இடத்துல ஒரு பேங்கே 7% தான் கொடுக்க முடியும்னா பாண்டில் அதுவும் 12% கொடுக்குறாருன்னா அதில் ரிஸ்க் என்ன, இன்ட்ரெஸ்ட்டை பார்க்குறீங்க. நீங்கள் முதல் வருமா, நான் போட்ட பணம் வருமா, அதை நம்ம பார்க்கணும். லிக்விடிட்டி என்ன, எடுக்க முடியுமா, வேணும் தான் என்னால் எடுக்க முடியுமா. நான் ஃபிக்ஸட் டெபாசிட்ஸில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இப்போ வேணால் போய் க்ளோஸ் பண்ணிக்க முடியும், ப்ரீ க்ளோஸ் பண்ணிக்க முடியும், எடுத்துக்க முடியும். பாண்டில் எடுக்க முடியுமா, அது என்ன, அதெல்லாம் பார்க்கணும். அப்புறமா இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க்குன்னு ஒரு பாண்டில் இருக்குது. இப்போ பாண்டில் போட்டதுனால சேஃப்னு நினைக்காதீங்க, ஈக்விட்டியில் போட்டதுனால ரிஸ்க்குன்னு நினைக்காதீங்க. சாரி சார், ஆனால் பேசிக்காகவே சொல்கிறது என்னன்னா, உங்களுக்கு சேஃப் அண்ட் ஸ்டெடினா பாண்டில் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் நாட் ட்ரூ. ஓகே, எல்லாத்துலேயுமே ரிஸ்க் இருக்குது. ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ்லேயுமே ரிஸ்க் இருக்குது. 5 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு இன்சூரன்ஸ் இருக்குது. மோர் தென் 5 lakhs எதுவும் கிடையாது. சப்போஸ் 5 லட்சம் 5 பேங்க்ல வச்சிருந்தா அந்த 5 லட்சம் 5 பேங்க்லையும் சேஃப். மோர் தென் அதுக்கு மேலே வச்சிருந்தீங்கன்னா சேஃப் கிடையாது. எதுவுமே சேஃப் கிடையாது. இப்போ பாண்டில் போடுறீங்க, வாட் இஸ் there are many bonds which has defaulted in the market. நிறைய பேருக்கு அது தெரியாது. ஹிஸ்ட்ரி நான் உங்களுக்கு சொல்கிறேன். திவான் ஹவுசிங் ஃபினான்ஸ் DHFL 1 லட்சம் கோடி கம்பெனி. இப்போ யாராவது ஒரு 10 வருஷம் முன்னாடி போனீங்கன்னா எல்லாரும் திவான் ஹவுசிங் பாண்டில் தான் போட்டிருப்பாங்க. காலி ஆயிடுச்சு. இன்னைக்கு இல்லை, திவான் ஹவுசிங் ஃபினான்ஸ் இன்னைக்கு இல்லை. போட்டவங்களுக்கெல்லாம் நஷ்டம் நாமம். IL&FS 1 லட்சம் கோடிக்கு மேலே இருக்கிற கம்பெனி இன்னைக்கு ஆள் அட்ரஸே கிடையாது. ஆம்டெக் ஆட்டோ அட்ரஸே கிடையாது. சுஸ்லான் எனர்ஜி இந்தியாவில் பண்ணல டிஃபால்ட்டு, வெளிநாட்டிலேருந்து வாங்கின கடனை கம்ப்ளீட்டாக டிஃபால்ட் பண்ணிட்டாங்க. நிறைய பேருக்கு இன்னும் தெரியாது, நிறைய AT1 பாண்ட்ஸ்ன்னு இருக்குது. AT1 பாண்ட்ஸுங்கிறது வந்து பேங்க் பாரோ பண்ணுவாங்க. ரீசெண்டாக எஸ் பேங்க் பாண்ட் இருந்தது, 10,000 கோடி காலி. எஸ் பேங்க் பாண்டில் AT1 பாண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஃபுல் பணமும் காலி. லட்சுமி விலாஸ் பேங்க் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். லட்சுமி விலாஸ் பேங்க் பாண்டில் போட்டிருந்தாங்கன்னா அதுதான் ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ். லட்சுமி விலாஸ் பேங்க் சம் ஆஃப் தி AT1 பாண்ட்ஸ் டோட்டலி டிஃபால்ட்டட். ஸோ பாண்ட் இஸ் நாட் சேஃப். சும்மா பேரை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம ஊரில் சில்ட்ரன் பாலிசி பென்ஷன் பாலிசி மாதிரி நீங்கள் இது இருக்குது. பாண்டுனா என்ன சேஃப்னு அர்த்தம் கிடையாது.
பாண்டுனா செக்யூரிட்டி அர்த்தம் கிடையாது. பாண்டுக்கு நிறைய ரிஸ்க் இருக்கு. என்ன ரிஸ்க்? யாரு இஷ்யூவர்னா யாரு கொடுக்குறாங்கிறத வச்சு, என்ன காலத்துக்கு கொடுக்குறாங்க வச்சு, அந்த ஸ்டெபிலிட்டி ஆஃப் த கம்பெனியை வச்சு தான் அந்த பாண்டு சேஃபா நாட் சேஃபான்ங்கிறத நம்ம சொல்ல முடியும். சார் இப்போ 40 வயசுக்கு மேல ஆனா பாண்டை சூஸ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. நீங்க இப்போ சொல்றீங்க பாண்ட்ல இருக்க ரிஸ்க் எல்லாம் இவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி. 60 வயசு கிட்ட ஆயிடுச்சு, ரிட்டையர்மெண்ட் ஆக போறேன், என்னோட பணத்தை எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டு பேசிக்கா எல்லாரும் பண்ற விஷயம் பாண்ட்ல போடுவாங்க, அதுதான் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நீங்க சொல்றதெல்லாம் பாக்குறப்ப எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. நான் என்ன பண்ணணும்? எனக்கு சேஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் என்ன இருக்கு? முதல்ல தெரிஞ்சுக்கோங்க, சீனியர் சிட்டிசன்னா த பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். கண்ணை முடிக்குங்க, போய் சீனியர் சிட்டிசன் ஸ்கீம்ல போட்டுருங்க. SCSSன்னு சொல்லுவோம், சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம். ஓகே. 60 வயசுக்கு மேலே இருந்ததுன்னா 30 லட்ச ரூபா போடலாம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருந்தால் 30 லட்சம் 60 லட்ச ரூபா வரைக்கும் போடலாம். 8.2% கவர்மெண்ட் நோட்டு பிரிண்ட் பண்ணியாவது உங்கள் பணத்தை கொடுத்துருவோம். எவ்ரி குவார்ட்டர்லி இன்ட்ரெஸ்ட். போஸ்ட் ஆஃபீஸில் பண்ணிக்கலாம். ஏதாவது பேங்க்ல சீனியர் சிட்டிசன் ஸ்கீம்னு கேட்டிங்கன்னா எவ்ரி குவார்ட்டர்லி உங்களுக்கு 8.2% வரும். தட் இஸ் தி ஒன் ஆஃப் த சேஃபஸ்ட் ஆப்ஷன்ஸ் அவைலபிள் இன் இந்தியா. நியரஸ்ட் அவைலபிள் என்ன? RBI ஃப்ளோட்டிங் ரேட் பாண்ட்ஸ். பேங்குக்கெல்லாம் பாஸ் யாரு? RBI கடன் வாங்குறாங்க. எவ்வளோ கடன் வாங்குறாங்க? 8.05%. 8.05% இஸ் 100% சேஃப். இது ரெண்டுத்துலேயும் பண்ணிக்கலாம். இதை தவிர நீங்கள் சபார்டினேட்டட் பாண்ட்ஸு, இந்த பாண்ட்ஸு, இஷ்யூவர் இதெல்லாம் போகவே கூடாது. வயசானதுக்கு அப்புறம் தான் என்ன ஆகும்னா அதிக ரிஸ்க் எடுக்கக்கூடாது. எதுக்கு அந்த ரிஸ்க் எடுக்கிறீங்க? 12% அப்புறம் பிம்பளி ஆகிடும். 2000, 4000, 6000 பிம்பளி ஆன மாதிரி இழுத்து மூட்டு போயிட்டான்னா ப்ராப்ளம் ஆகிடும். இஷ்யூவர் ரிஸ்க் தெரிஞ்சுக்கணும்னா 2008 கிரைசிஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். 2008, 2009 லீமன் பிரதர்ஸ் கொலாப்ஸ் ஆனதுக்கு அப்புறம் so many companies have collapsed. So bonds are not 100% safe. அதான் நான் சொன்ன மாதிரி 6-7% இருக்கிற இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு 12% வந்ததுன்னா எப்படி அவன் கொடுக்குறான், யாரு கொடுக்குறான்ங்கிறத கொஸ்டின் பண்ணலன்னா நீங்கள் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் பாண்டு ஒரு வெல்த் ப்ரொடெக்ஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இண்டிவிஜுவல் பாண்ட் வாங்கினீங்கன்னா ரிஸ்க் ஜாஸ்தி. இந்த கம்பெனி வாங்குறா, அந்த கம்பெனி வாங்குறா, NCD வாங்குறா, நான் கன்வெர்ட்டபிள் டிபென்ச் வாங்குறா, அதெல்லாம் பண்ணவே கூடாது. ஒரு சிறு முதலீட்டாளர் ஓரளவுக்கு சேஃபாக இருக்கணும். நான் ஒரு மல்டிபிள் பாண்ட்ஸ் த்ரூ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலமாக வாங்கிக்கலாம். பேங்கிங் அண்ட் PSU அப்படின்னு ஒரு பாண்ட் இருக்குது. நிறைய டெட் ஃபண்ட்ஸ் இருக்குது. அதெல்லாம் பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ தட் என்ன ஆகும்னா உங்கள் 10,000 ரூபா பணம் 100 கம்பெனியில் இருக்கும், 50 பேங்க்கில் இருக்கும். இப்போ நீங்கள் 1 லட்ச ரூபா போடுறீங்க, 1 லட்ச ரூபாயை ஒரு இடத்துல போடுறீங்க, ஒரு பேங்க்கில் போடுறீங்கன்னு வச்சுங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அது ஒரு பேங்க்கோட ரிஸ்க். இந்த 1 லட்ச ரூபாயை கொண்டு போய் நீங்கள் பாண்ட் ஃபண்டில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலமாக போடுறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த 1 லட்ச ரூபாயை 50 கம்பெனியில் இருக்கும், 40 கம்பெனியில் இருக்கும். ரிஸ்க் கம்மி. 50 மூட்டு போடுறதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி. என்ன கேட்டால் ஒரு எளிய மக்கள் எல்லாம் இந்த மாதிரி டோன்ட் கெட் ட்ராப்டு இன்டு 11% பாண்ட், 12% பாண்ட், 13% பாண்ட்ஸ். என்ன ஆகும்னா நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டை பார்க்குறீங்க, உங்கள் முதலே வராமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி பேங்கிங் சிஸ்டம் க்ளீன். இன்றைக்கி 2025-26 நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கிற சமயத்தில் பேங்க் சிஸ்டம் க்ளீன் தான், இந்தியா நல்லா தான் பண்ணுது. பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு இஷ்யூவர் ரிஸ்க் இருக்கிற பாண்ட்ஸ் எல்லாம் ஒரு எளிய மக்கள் வாங்கவே கூடாது, போகவே கூடாதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி பாண்டில் என்னென்ன ரிஸ்க் இருக்குது எல்லாமே சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் ஒரு பாண்டு வாங்கணும்னு நினைக்கிறேன் சார். ஓகே, வாங்கலாம் அப்படின்றப்போ நான் என்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும்? அது எப்படி வாங்கணும் ஒரு பாண்டை? என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது பாண்டுக்குள்ளே? ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேன். டோன்ட் லூஸ் மணி, டோன்ட் ஃபர்கெட் த ரூல் நம்பர் 1. அந்த பஃபெட் சொல்கிற மாதிரி அது பாண்ட் மார்க்கெட்டுக்கும் பொறுத்து. ஃபஸ்ட்டு கேபிட்டல் சேஃபா, இஷ்யூவர் சேஃபா அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு ரிஸ்க் ஃபேக்டரை முதல்ல பார்த்தோம். ஸோ A1+ AAAங்கிறது ஹையஸ்ட் செக்யூரிட்டி, AA அதோட செக்யூரிட்டி கம்மி, சிங்கிள் ஏங்கிறது அதோட செக்யூரிட்டி கம்மி. செக்யூரிட்டி கம்மியாக இருக்க இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜாஸ்தியாக இருக்கும். AAA 7% இருக்கும், AA 8% இருக்கும், சிங்கிள் ஏனா 9, 10, 11% இருக்கும், A- அதோட ஜாஸ்தி இருக்கும். ஸோ ரேட்டிங்கை முதல்ல பார்க்கணும். ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் ரிஸ்க் என்னென்னா, இந்த பாண்டில் முக்கியமான ரிஸ்க் என்னென்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க். இது கொஞ்சம் டெக்னிக்கலாக சொல்கிறேன், உங்களுக்கு புரியும்படி சொல்கிறேன். நீங்கள் என்ன சொல்லணும்னா, இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க்னா என்னென்னா, சப்போஸ் நீங்கள் 1 லட்ச ரூபா முதலீடு பண்ணுறீங்க, ஈல்ட் அண்ட் ப்ரைஸ்ன்னு சொல்லுவோம். என்னென்னா, நீங்கள் 1 லட்ச ரூபா நீங்கள் ஒரு பேங்க்கில் முதலீடு பண்ணுறீங்க, உங்களுக்கு 7% இன்ட்ரெஸ்ட்டுன்னு சொல்லிடுறாங்க. தெளிவாக புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ரொம்ப எளிய இதில் சொல்கிறேன். உங்களுக்கு 1 லட்ச ரூபா போடுறீங்க, 7% போடுறீங்க, 1 வருஷத்துக்கு தான் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் அந்த டெபாசிட்டை மறந்துடுறீங்க. ஒரு 2-3 மாதம் கழிச்சு அதே பேங்க்கு அதே 1 லட்ச ரூபா 7%க்கு பதிலாக 9% கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்போ என்ன பண்ணுவீங்க? நீங்கள் இந்த 7% பாண்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு 9%க்கு போவீங்க. ஸோ என்ன ஆகும்? இன்ட்ரெஸ்ட் ரேட் மேலே போகும்போது the price of the bond will go down. ஏற்கனவே பிளேஸ் பண்ணோடைய வேல்யூ it will go down.
இது புரிஞ்சுதா உங்களுக்கு? அதே மாதிரி 7% பிளேஸ் பண்ணுறீங்க, திடீர்னு இன்ட்ரெஸ்ட் ரேட் 5% ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அதே ஒரு வருஷம் தான், அதே 1 லட்சம் தான், 7% போட்டீங்க, 2 மாதம் கழிச்சு பார்க்கும்போது அது 5%. நல்ல வேலைப்பா, 7%க்கு நான் போட்டேன்டா, இப்போ 5% தான் சொல்லுவேன். ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் கோஸ் டவுன், த ப்ரைஸ் ஆஃப் த பாண்ட் வில் கோ அப். இதுதான் என்ன சொல்லுவோம், ஈல்ட் அண்ட் ப்ரைஸ் ஆர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த பாண்டுன்னு சொல்லுவோம். இதுதான் இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க். இந்த ரிஸ்கெல்லாம் என்ன மாதிரி பீக்கில், என்ன மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் நீங்கள் வாங்குறீங்க? இப்போ லாங் இன்ட்ரெஸ்ட் ரேட் 10 வருஷம், 15 வருஷம், 5 வருஷம், இதெல்லாம் என்னன்னா கொஞ்சம் ரிஸ்க் ஜாஸ்தி. 1 வருஷம், 2 வருஷம் கொஞ்சம் ரிஸ்க் கம்மி, சிம்பிள். இதெல்லாம் கொஞ்சம் டெக்னிக்கல் டேர்ம்ஸ். ஸோ மூணாவது வந்து இஷ்யூவர் ரிஸ்க் நம்ம கிளியராக பார்க்கணும். லீமன் பிரதர்ஸுங்கிற ஒரு பெரிய பேங்கே கொலாப்ஸ் ஆயிடுச்சு, தெரிஞ்சுக்கணும் நம்ம. எஸ் பேங்க்குங்கிற ஒரு பெரிய பேங்கே நம்மளுக்கு ப்ராப்ளம் வந்தது. ஸோ பாண்ட்னா இது 100% சேஃப். இது யூஎஸ்க்கும் பொருந்தும், இந்தியாவுக்கும் பொருந்தும், எல்லாத்துக்கும் பொருந்தும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நம்ம. ஓகே சார், நன்றி. தேங்க்யூ கேஷவ்.